நம் முன்னால் சிறப்புரை ஆற்றுவார்கள். அமைதியாக உங்களுடைய உணவு எல்லாம் இருக்கைக்கு வந்துடும். அண்ணனுடைய பேச்சு உறவுக்கு அப்புறம் ஒரு நல்ல துவா இருக்கு. அமைதியா இருங்க. தயவு செய்து கொடுக்கிறவங்களும் சத்தம் போடாதீங்க, வாங்குறவங்களும் சத்தம் போடாம வாங்க. எல்லாருக்குமே எல்லாம் இருக்கு. தயவு செய்து அமைதியா உரையை கேளுங்க. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الرسول صلى الله عليه وسلم ان خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل مقتصد بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அவர்களுடைய துவாவை அவர்களிடம் உங்களுக்காக நான் துவா செய்து கொள்கிறேன். இந்த லைலத்துல் கத்ர் இரவு, அதாவது இன்னைக்கு இந்த கடைசி 10ல நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த கடைசி 10 நம்ம மௌலவிகள் 2 பேருமே உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. திடீர்னு நம்ம சாவல் நம்முடைய சகோதரர், என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப நாங்கள் 2 பேரும் ரொம்ப சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நாங்கள் ஒரு 15 வருஷமா பழகி கொண்டிருக்கிறோம். திடீர்னு எனக்கு ஃபோன் அடிச்சு உங்களுக்கு சஸ்பென்ஸ் சொன்னாப்புல. என்னன்னா, நான் உங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா, 2 வருஷமா வரல இல்லை இந்த ஊருக்கு, அவங்கள நான் அழைச்சிட்டு வர்றேன், நீ யாருன்னு கெஸ் பண்ணுங்கன்னா பேரை உடனே சொல்லிட்டு அவங்க தான் சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது, ஆக என்ன சொல்லு திடீர்னு என்ன வந்துட்டுனா இல்லை வேற விஷயமா வந்திருக்கிறாப்புல, உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு வரலான்னு சொன்னோமே. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, நேற்றே வெளியிட்டலான்னு பார்த்துட்டு, அப்படின்னா நம்முடைய மௌலவி வந்துட்டா இன்னொரு 1000 சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும். எப்படி ஸ்ரீலங்காக்காரங்களும் இவங்க உயிர் அவ்வளவு பேர் எனக்கு தெரியும். அவங்க வர்றான்னு சொன்னா ஸ்ரீலங்காக்காரங்க நேரம் தெரிஞ்சிருக்கேன். அதனால நேற்றே நான் வந்து இந்த விளம்பரத்தை நான் கொடுக்கல. ஏண்டா, நான் என்னுடைய ஹோட்டலுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் ஒரு 1000 சாப்பாடு எக்ஸ்ட்ரா வேணுட்டு, சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. ஏன்னா நேற்று எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், 2000 பேருக்கு தான் நான் சாப்பாடு கொடுக்க முடியும், அடுத்த 1000 பேருக்கு முடியாதுன்ட்டாப்புல. அதோட ஜானு நம்முடைய சரவணன்ட்டு எல்லாம் சொன்னா, அப்போ விளம்பரத்தை நிப்பாட்டுங்க, இன்னைக்கு உடனே கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னா ஒன்றும் நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா அதனால ஏன்னா எல்லாரும் வந்துட்டு திரும்பி வெறுங்கையோட போகக்கூடாது, சாப்பிடாம போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 2000 சாப்பாடு ஒரு 150 எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், அவ்வளோதான் முடியும்னு சொன்னாங்க ஹோட்டலில். அதனால வந்து நம்முடைய மௌலவி வந்தனால இன்னைக்கு கூட்டங்கள் அதிகமாக வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பிரதோஷ் மௌலவி சும்மா சொல்லக்கூடாது, வருஷம் வருஷம் வந்து நமக்காக பயான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்யற நல்ல காரியத்துக்காக அவங்களால முடிஞ்ச ஏதாவது அவங்களுக்கு உங்களுடைய சக்காத்தோ சதக்கா எது இருந்தாலும் அவங்க நடத்துற நிறைய இது நடத்துறாங்க. என்ன சொல்றேன், இந்த மாற்று மத சகோதரர்களை வச்சு நிறைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காயல் படத்துல போய் பார்த்தேன், நிறைய செலவு இருக்குது, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வருஷம் வருஷம் இங்க வருவாங்க, நம்ம முக்கியமான பிள்ளைகளை பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி நம்மளால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சக்காத்து சதக்கா எதுவும் கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா வந்து இந்த காயல்பட்டினம் அந்த மதரசாக்கு கொடுக்கறதுல நான் பெருமைப்படுறேன். கண்டிப்பா செய்யுங்க. அவங்க இங்கதான் இருப்பாங்க, நம்ம மேல இருப்பாங்க. உங்களால கொடுக்க முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது வரைக்கும் யாருக்கும் இதே மாதிரி சொன்னது கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. நான் போய் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தேன், அதுக்காக தான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய சம்பாதிச்சிருக்கோம், நிறைய செலவு பண்றோம். அதையெல்லாம் வந்து சரியா நம்ம செலவு பண்றோம்னு பார்த்தாக்க கிடையாது. ஏண்டா நம்ம தேவையில்லாம சேர்த்து வைக்கிறோம், தேவை உள்ளதை சேர்க்கறது கிடையாது. அதாவது நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா செலவு பண்ணுங்க. எதை செலவு பண்ண சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நல்ல உடைய உடுத்துங்க, நல்ல காஸ்ட்லியான உடைய வாங்கி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முடியாதவங்களுக்கு அதை நான் சொல்லல. முடிகிறவங்க, காசு வச்சுக்கிறவங்க கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. நீங்க கஞ்சத்தனம் பண்ணி யாருக்காக சேர்த்துட்டு இந்த உலகத்துல விட்டுட்டு போறதை விட நீங்க நல்லா சாப்பிடுங்க, நீங்க நல்லா உடுத்துங்க, நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க. உடுத்தி உண்டு கடிச்சது உடுத்தி கிழிச்சதை தவிர நம்மளுக்கு பின்னாடி எதுவுமே வரப்போறது இல்லை. நம்ம பின்னாடி வரப்போறது எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தான் போகணும். நம்ம சேர்த்திருக்கிற செல்வம், பணம், நகை, என்ன சொல்றேன், எது இருந்தாலும் நம்ம அழகான பொண்டாட்டியா இருக்கட்டும், அம்மா அப்பா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாரையும் விட்டுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நம்முடைய காலத்துக்கு கட்டாயம். நபிகள் நாயகம் சொல்றாங்க,
மௌத்து காலையில எந்திரிச்சா மாலை உனக்கு சொந்தம் இல்லை, மாலை படுக்க போன நாளை காலை உனக்கு சொந்தம் இல்லை என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பொடுப்போக்கான உலகம். இன்னைக்கு என்ன வேண்டாலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எப்ப வேண்டாலும் எங்க வேண்டாலும் போர் நடக்கலாம், எங்க வேண்டாலும் நம்முடைய கொல்லப்படலாம். இன்னைக்கு காசாவுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பாலஸ்தீனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவ்வளவு அவனுடைய போரை நிப்பாட்டியும் மீண்டும் மீண்டும் குண்டுகளை போட்டு இன்னைக்கு பச்சிலம் குழந்தைகளை எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ எல்லாம் பாக்குறிய, ரொம்ப கொடுமை. இதை விட வேற ஒண்ணுமே இல்லை. நபிகள் நாயகன் ஒருத்தர் இருந்து இப்ப இந்த காலத்துல இருந்திருந்தா இந்த இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை இல்லாம ஆக்கி இருப்பாங்க. ஆனா சரியான அவனை கேட்கறதுக்கு ஒரு நாடு இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்மளுக்கு தடுக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுக்கல. நபிகள் நாயகம் சொல்லுகிறாங்க, 3 இதை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். அதுல உங்களால கையால தடுக்க முடிஞ்சா கையால தடுங்க, முடியலையா வாயால பேசி ஒரு சண்டை நடக்குது, ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, வாயால பேசி தடுக்க பாருங்க. முடியலையா யா அல்லாஹ் இந்த இப்படி நடக்கிற கொடுமையை தடுத்துறா சொல்லிட்டு எல்லாரும் கையேந்துங்க, ஒவ்வொரு தொழுவையிலும் கையேந்துங்க. இந்த மாதிரி பச்சிலங்க இல்லங்களை கொண்டு குவிக்கிற இந்த நாசம் முடிச்ச இந்த சமூகம் அழிஞ்சிறதுக்கு நீங்க துவா செய்யணும். கண்டிப்பா ஹிட்லர் இப்பதான் பாராட்டுறேன். ஏண்டா அவன் 90% யூதர்களை அழிச்சிட்டு தொலைஞ்சான். அவன் 90% யூதர்களை ஏன் அழிச்சான்னு இப்பதான் தெரியுது. இப்ப இருக்கிற 10% இருந்துட்டு நம்மள பண்ற அநியாயம் கொஞ்சம் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த யூதன் 10% நல்லது, அவன் 90% இருந்திருந்தா இன்னும் உலகம் வேற மாதிரியா போயிருக்கு. இந்த 10% பண்ற அநியாயம் இன்னைக்கு போருடைய விதிமுறையை மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகா சொன்னாங்க, போர்ல மக்கள்களை கொல்லக்கூடாது, சின்ன பிள்ளைகளை கொல்லக்கூடாது, நீ தண்ணீர் தடாகங்களை அழிக்க கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, இப்படி எதையெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்களோ அதைத்தான் இவன் செய்துகிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல போய் கொண்டு போடுறான், இன்னும் மக்கள் படிச்சுட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கொண்டு போடுறான். இதை நான் நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நேரம் இல்லாத காலத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எல்லா மேடையிலும் சாகருக்கு பேசுறேன், இஃப்தாருக்கு பேசுறேன், பேசிக்கொண்டு இருக்கிறேன். நம்முடைய மௌலவி பேசுனது, 2 மௌலவி பேசுற யூடியூப்ல நிறைய வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்க தேவையில்லாத விஷயத்தை நீங்க மொபைல்ல பாக்குறதோட இதே மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் கேட்டு இன்ஷா அல்லாஹ் மறுமைக்கு உள்ள சொர்க்கத்துக்கு ஆளாக பாருங்க. இந்த உலகம் எப்ப வேண்டாலும் போகலாம். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அடுத்த வருஷம் இந்த நோம்புல இருப்பேனான்னு எனக்கு கேரண்டி கிடையாது. கேரண்டி இல்லாத உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா பொருளுக்கும் கேரண்டி இருக்கு, ஆனா மனிதனுக்கு கேரண்டி கிடையாது. அந்த கேரண்டி இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தி அவனுடைய இதை நீங்க எப்பவுமே அவனோட இருந்து சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இந்த குர்ஆனை நம்ம அழகா எடுத்து படிச்சேன்னு சொன்னா நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு படிப்பினைகள் குர்ஆனுடைய அந்த படிப்பினைகள்ல எத்தனையோ அத்தாட்சிகள் அல்லாஹ் தஆலா காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது ஒரு கணவன் இல்லாத குழந்தையை பிறக்க வச்சான். அதே மாதிரி யூசுப் நபியை நீங்க பார்க்கலாம், யூசுப் நபியுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவர் சாதாரண ஒரு குடும்பத்துல யாக்கூப் நபியுடைய அவருடைய மகனா பிறந்து எகிப்து நாட்டு மிஸ்ரி நாட்டுடைய அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே மாதிரி யூனுஸ் நபி ஒரு சின்ன தவறுக்காக மீனிட வயிற்றுல ஒரு 6 மாசம் மீன்ல வச்சது. 6 மாசத்துல யூனுஸ் நபியா மீன் வயிற்றுல 6 மாசம் கடல்லே அவங்க வயிற்றுலே வச்சிருந்து அவங்களை வெளியே விட வச்சு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட எல்லா விஷயமும் இந்த குர்ஆன்ல இருக்குது. நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினைகளை நீங்க படிங்க. இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு என்ன காரணம்னு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமா சுட்டி காட்டிட்டு என்னுடைய அடுத்த டயத்தை முடிச்சு கொள்கிறேன். இந்த சேரன் மன்னனை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சேரமா மன்னன், நம்முடைய பாண்டியன், சோழன், சேரன், இந்த 3 மன்னர்கள் நம்ம இந்தியாவை ஆண்டிருக்கிறாங்க. சேரன் யாரு? கேரளா பக்கம் ஆண்டவன். பாண்டியன் மதுரையை ஆண்டவன். இங்கிட்டு சோழன். 3 மன்னர்கள் ரொம்ப பேமஸ் பட்ட மன்னர்கள். அந்த 3 மன்னர்கள் ஆண்ட அந்த தேசத்துல இருக்கும்போது இந்த சேரமா மன்னன் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், கேரளாவுக்கு போனீங்கன்னு சொன்னா காலிக்கட்டுல அந்த சேர மன்னனுடைய ஒரு பள்ளிவாசல் அவங்களுடைய
அங்க அவர் ஏற்படுத்தின பள்ளிவாசல் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு சுற்றுலா தலமாக எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சேரமா மன்னனுடைய கதை என்னன்னு சொன்னா எல்லாம் போயிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க. அதெல்லாம் சொல்றேன், அந்த இடத்த கண்டிப்பா போய் பாருங்க. நிறைய அத்தாட்சிகளுடைய ஒரு அத்தாட்சி இருக்குது. அந்த அத்தாட்சியை தான் நான் முக்கியமா சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் வந்து அவர் வந்து எல்லாரும் இஸ்லாம்களுக்கு வரவழைக்கும் போது வாங்க வாங்க அழைப்பு இஸ்லாம் அழைப்பு அழைக்கும் போது அப்ப யூதர்களும் காபிர்களும் என்ன சொன்னாங்க, நீ இறைவனுடைய தூதன் தான் ஏதாவது ஒரு அத்தாட்சி இருக்கா, ஏதாவது அத்தாட்சி நீ சொல்லு, நான் உன்னை நம்புறேன், உன்னுடைய இஸ்லாத்துக்கு நான் வரதுக்கு நாங்க தயாரா இருக்கிறேன்னு சொல்லும் போது அப்ப அந்த நபிகள் நாயகத்தை சொன்னாங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் என்னால முடியாது, நான் ஒரு மனிதன் தான், உங்களை போல நானும் ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா நான் இறைவன் கேட்பேன், இறைவன் கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லும் போது அப்பதான் சொல்றாங்க, என்னுடைய இந்த நீ வந்து இறைவன் தூதனுக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரே ஒரு அத்தாட்சியை காட்டுங்க என்னன்னு சொல்லும் போது இந்த நிலவு அழகான 14வது இரவு நிலவு முழு நிலவு இருக்கிறது. இந்த நிலவை வந்து எங்களுக்கு வந்து அதை துண்டாக்கி காட்டுங்க, அந்த நிலவை எங்களுக்கு பிளந்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்படிகள் நபிகள் நாயகத்தை சொல்லும் போது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இந்த நிலவை படைச்ச இந்த சூரியனை படைச்ச இந்த இறைவனுக்கு அது சாத்தியமாக இருக்கும். நான் அவன்கிட்ட துவா செய்யறேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனா நடக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. அந்த இறைவன்ட்ட துவா கேட்கிறாங்க, யா இறைவா, இந்த மக்கள் உன்னை நம்ப மாட்டேறாங்க, நீ கடவுளா இருந்தா, நீ என்னுடைய தூதன், நான் தூதனா இருந்தா உனக்கு இந்த நிலவை எனக்கு பொழந்து காட்டுன்னு சொல்றாங்க. அப்ப நீ பாரு, என்னுடைய மக்களை பார்க்க சொல்லு, அந்த நிலவு புழக்குதா இல்லையா பாரு, அப்புறமா உனக்கு தெரியும் நான் இறைவன் தான் என்பதை சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த நிலவை புலந்து காட்டுறாங்க. அதை எல்லாம் மக்கள் எல்லாம் பல மக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க. அந்த நிலவை புலந்ததை பார்த்துவிட்டு இன்னை வரைக்கும் இன்னைக்கு வரை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள்லாம் அந்த நிலவு புலந்தவ இன்னை வரைக்கும் அவங்க ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு சொல்றாங்க, நிலவு புலந்து இருக்குது, நபிகள் நாயகம் செஞ்சது உண்மைதான், அப்படிப்பட்ட ஒரு கடவுள் புலந்தது உண்மைதான் சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லும் போதுதான் இந்த சேரமா மன்னன் என்ன செய்வான், டெய்லி அவனுடைய மனைவி, அதாவது எல்லா நிலவும் 14வது நிலவுல தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு தன்னுடைய கோட்டை மாடி மேல போயிட்டு அந்த நிலவை என்னைக்கு ரசிச்சுட்டு இருந்த அந்த மன்னன் அன்னைக்கு 14வது இரவு அந்த நிலவை பொண்டாட்டி புருஷனை உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது எப்பவும் பார்க்கிற போது பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த நிலவு ரெண்டா பிரியுது, ரெண்டா வெடிச்சு ரெண்டா புழக்குது. அப்ப ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது இத்தனை வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த நிலவு இப்படி ஒரு ரெண்டா பிறந்து வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டு யார்கிட்ட போய் சொல்றேன்னு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில மன்னர் அது சபையெல்லாம் கூட்டுறாங்க, கூப்பிட்டு நாங்க இவ்வளவு நாளா இத்தனை வருஷமா இந்த பூனை வந்து இந்த சந்திரன் மழை பிறந்ததை பார்க்கல, ஆனா இந்த வருஷம் பிறந்ததை பார்த்துட்டு நாங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது, அப்படி ஒரு நடந்திருக்கு, அது என்ன உண்மையா இல்ல நாங்க எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏதாவது அதிசயம் ஏதாவது தவறு நடந்துருச்சான்னு எங்களுக்கு தெரியல, இது உண்மையான்னு கேட்டு சொல்லும் போது அப்ப அங்க இருக்கிற அத்தனை சேனாதிபதிகளும் படையில் உள்ள வீரர்கள்லாம் இதை விசாரிக்க வெளியே விசாரிக்கும் போது அப்போதுதான் மக்கமா நகரத்துல ஒரு நபிகள் நாயகம் இருக்கிறாங்க, இறைவனுடைய தூதர் இருக்கிறாரு. அவர்கள்ட்ட இந்த மக்கள் எல்லாம் நீ இந்த சந்திரனை பிறந்து காட்டு, நாங்கள் எல்லாம் உன்னை வந்து இஸ்லாத்துக்கு வர ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க பிறந்து காட்டின உண்மை, நீ பார்த்தது உண்மை. சேரமான் நபியே, சேரமான் மன்னத்தை சொல்றாங்க, நபி செஞ்சது உண்மை, நீங்க பார்த்தது உண்மை, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது உண்மைன்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த மன்னன் சொல்றான், அல்லாஹு அக்பர், நானும் இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், நானும் அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த சேரமா மன்னன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அந்த நபிகள் நாயகத்தை போய் பார்க்க போறாங்க. அந்த மனிதர் யாரு, அவரை போய் பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு வரும்போது அவருடைய போன கதை வந்த கதை எல்லாம் பெருசா இருக்குதா சொல்ல நேரம் இல்லை. இது இப்படி ஒரு சரியான நிகழ்ச்சி நடந்தது, இஸ்லாத்துல நடந்தது உண்மை, நபிகள் நாயகம் போய் செஞ்சது உண்மை. இது இந்த நிலவுல இன்னை வரைக்கும் பிறந்து இருக்கிறதா எல்லா விஞ்ஞானிகளும் இன்னை வரைக்கும் உண்மை என்று சொல்லிட்டு நிறைய விஞ்ஞானிகள் போனவன் பார்த்தவன் எல்லாம் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படி ஒரு மதத்துல நம்ம பிறந்ததுக்கு நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்துல எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த இஸ்லாமியர்கள் பட்ட இந்தியாவில் நிறைய கொல்லப்படுறாங்க, முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க, அவர்களுக்காகவும் இந்த காஷ்மீர்லையும் இந்த காசாவிலையும் கொல்லப்படுற எல்லா
அநியாயமா கொல்லப்படுற அனைவருக்கும் நீங்க துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்துல உங்களுடைய நடு இரவு நல்லில் செய்த தொழுவையில கியாமத்துல தொழுவையில கண்டிப்பா துவா செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் கடைசி பத்துல உங்களுக்கா துவா செய்துக்கிறீங்க. அல்லாஹும்ம இன்னி அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஜிர்னா மினன் நார். யா அல்லாஹ் என்னுடைய இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாத்துறா யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக 10 இருந்து 100 வாட்டி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஸாபில் கபர், கபருடைய வேதனை விட்டு என்னை காப்பாத்துறாயா அல்லாண்டு. கபருடைய வேதனை, இந்த 2 வேதனைன்னு எவன் ஒருத்தன் தப்பிக்கிறானோ அவன் புண்ணியமானவன், அவன் இந்த உலகத்துல ஜெயிச்சுட்டு போறவன். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்ம ஜெயிச்சுட்டு போறதுக்கு அல்லாஹ்விட்ட இந்த உலகத்துல நமக்கு ஏழையா பிறந்துட்டோம், பிச்சைக்கார வீட்டுல பிறந்திருக்கோம், பணக்கார வீட்டுல பிறந்திருக்கோம், நடுத்தர வீட்டுல பிறந்திருக்கிறோம். அது நம்ம தப்பு கிடையாது. இறைவன் போட்ட பிச்சை, இறைவன் எங்க போடுறான்னா பிறந்த ஆவணம். ஆனா இதுக்கு பிறகு நம்ம இந்த உலகத்துல நீ ஜெயிக்காம செத்தியன்னு சொன்னா அது உன்னுடைய தப்பு. அந்தவன் கொடுத்திருக்கான் விதி விதின்னு சொல்லிட்டு விதியை நம்பாம விதியை நம்பிக்கிட்டு இருக்கிறது மதின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு அறிவை கொடுத்துக்கிறான், அதை வச்சு நீங்க ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க. ஜெயிச்சா லாபம், தோற்றா இன்ஷா அல்லாஹ். ஏழையா பிறந்தது தப்பு இல்ல, அவன் பிறக்க வச்சுட்டான். அதுக்காக அவனுடைய 5 வேளை தொழுகை ஏழைக்கும் கட்டல, நடுத்தரவனுக்கும் கட்டல, பெரிய பணக்காரனுக்கும் கட்டல. ஏழையா பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் சொர்க்கம் கண்டிப்பா நிச்சயம் இருக்கு. அவன் கரெக்டா அல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றினா இருக்கு. பணக்காரன் எவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றினாலும் அவன் சம்பாதிச்ச காசுக்கு கணக்கு கொடுக்காம அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதனால பணக்காரன் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப எளிதல்ல, ரொம்ப கஷ்டம். அதனால பணக்காரர்களை வாழ்வதோட ஏழைய வாழ்ந்து ஏழைய சம்பாதிச்சு நம்மளால முடிஞ்சா ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் தன்னுடைய இந்த நன்னாள்ல துவா செய்யுங்க. துவா செய்துட்டு எங்களுக்கும் எங்களுடைய டிவிஎஸ் கம்பெனிக்கும் உங்களுக்கு தெரியும் எம்ஏ ஐதர் குறிப்பு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் செய்யணுங்கிற ஆசை இருக்குது. அல்லாஹ் எனக்கு கொடுக்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் கொடுக்க அல்லாஹ் என்ன கிணறு இறைச்சாதான் ஊருன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஊறிக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன என்னால செய்ய முடியும் செய்ய தயாரா இருக்கிறேன். நிறைய நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களாம் எங்களுக்காக துவா செய்யுங்க. எங்களுடைய டிவிஎஸ் கம்பெனிக்கு, எங்களுடைய கார்கோ டிராவல்ஸ் அண்ட் உமரா இதுகளைனா எங்களுக்கு நீங்க ஒவ்வொரு கார்க்கோ ஒரு டிராவல்ஸ் ஒரு டிக்கெட் கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எங்களுடைய வராத சகோதரர்கள் உங்களோட இருப்பாங்க, அவர்களுக்குன்னா சொல்லுங்க. இந்த கம்பெனியில நீங்க செஞ்சீங்கன்னா போட்டின்னு சொன்னா 1 தினார் கிடைச்சாலும் அதை நம்மளுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. நான் சேர்க்கணும், நிறைய சேர்த்துக்கிட்டு வாழணும் அந்த எண்ணம்னா எங்களுக்கு கிடையாது. நான் எல்லாருக்கும் ஒருத்தர் டிக்கெட் கொடுக்க எந்த 400 டிராவல்ஸ் இருக்கு, 400 டிராவல்ஸ் எல்லாம் சேலரி தான் கொடுப்பாங்க. ஆனா ஏன் டிராவல்ஸ்ல 35% அவங்களுக்கு எல்லாருக்கும் கமிஷனை கொடுத்து அவங்கள நான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு டிராவல்ஸ் நடத்தி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அத்தனை டிராவல்ஸ் எப்படி அவன் கமிஷன் கொடுத்து எப்படி அவன் சேர் கொடுத்து இந்த டிராவல்ஸ் ஓட்டுறான்னு சொன்னா. ஆனா எனக்கு முன்ன 40 வருஷமா இருந்த டிராவல்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு 3வது இடத்துலயும் 2வது இடத்துலயும் வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னா உங்களுடைய ஆதரவு தான். அந்த ஆதரவு எப்பவும் எனக்கு வேணும். அந்த ஆதரவு கேட்டு உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை உரையை முடிக்கிறேன். வாகிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடியாது, டைம் இருக்கா? 7 நிமிஷம் இருக்கு. முடியாது, நீ துவா டைம் இருக்கா? அவ்வளோ வேணாம். தொண்டை வறண்டு போச்சு. எல்லாரும் அமைதியா இருங்க. இல்ல இது துவா ஓதுவாங்க. என்ன இந்த சவுண்டுக்கு இது முடியல. நிதானமா இருந்துச்சு. அங்கே முடியும் போதும் நடத்தி